அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, இந்த பிரபஞ்சம் இதிலேருந்து நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போங்க. பொதுவாக இந்த சேட்டலைட் அனுப்புகிறாங்கள்ல, அங்கேருந்து கிடைக்கிற ஒளியில் அது என்ன கேட்டிங்கன்னா ஓம் அப்படின்னு கேட்குதுன்னு சொல்லுவாங்க. ஓம் இந்த சவுண்டு தான் கேட்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓம்ங்கிற எழுத்துக்கு நம்ம தமிழ் முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவங்களாம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அங்கு ஒங்கு மங் இந்த மூணு சேர்ந்தது தான் ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண், பெண், அப்புறம் அடுத்த பிறப்பு. இதுக்கு இன்னொரு விளக்கம் தராங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணு பிரிவை சொல்கிறாங்க. இந்த மூணு சேர்ந்து தான் இந்த ஓம்ங்கிற எழுத்து செயல்படுது. அதனால் இந்த ஓம்ங்கிற எழுத்து தான் பிரணவம். பிரணவம்னா ஆதி. இந்த பிரணவம் தான் ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆதியிலேருந்து நமக்கு வேண்டியதை நான் முதல்ல போன வீடியோவில் சொன்ன மாதிரி, நார்மலாக நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சரி, இல்லை வெளில போகும்போதும் சரி, இல்லை நின்றுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி, நம்ம அந்த ஓம்ங்கிற எழுத்தை மனசுக்குள்ளார அதாவது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே போகிறோம். அதை சொல்லும் போதும் சரி, நிப்பாட்டும் போதும் சரி, நம்மளுடைய தேவைகள், நமக்கு என்ன வேணும், நமக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சிங்கன்னா இது உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும். இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மைங்க. இன்றைக்குள்ள மக்கள் காசு கொடுத்தா எதை வேணால் விலைக்கு வாங்கிடலாம். அதனால் மாந்திரிகத்தை அதிகமாக நாடுறாங்க. இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுங்க, அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுங்கன்னு. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இதுக்கெல்லாம் இந்த மாந்திரிகம் கூட கிட்டத்தட்ட ஒரு வகையில் பிரபஞ்ச சக்தி தாங்க. இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கிற தெய்வ சக்திகளை மாந்திரிகரான நாங்கள் எங்களுடைய இந்த மந்திர பீஜாட்சரம் மூலமாக நாங்கள் அதை வசப்படுத்திக்கிட்டு உங்களுடைய காரியங்களை சித்தி பண்ணி தரோம். இதே தான் நீங்கள் பண்ணிக்கலாங்கிறான். இதுக்கு ஒன்றும் நீங்கள் மாந்திரிகம் பயிற்சி பண்ணணுங்கிற வேண்டியது கிடையாது. நார்மலாக இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை இதுக்கு ஜாதி, மதம், பேதம்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்ட வர உங்களுடைய ஆத்மா பலம் பெருகும். அதே மாதிரி ஆத்ம பலம் பெருகும்போது உங்களை சுற்றி உள்ள ஆரோ ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரோ ரேஸ் விரிவடையும். அப்படி அடையும் போது உங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம், கேரளா மற்றும் கும்பகோணம். நன்றி, வணக்கம்.